ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் ரெசிபீஸில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கடாய் பேபிகார்ன் கிரேவி தான் பண்ண போகிறோம். இதை எப்படி வீட்லேயே ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, ரொட்டி, நான், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். வாங்க இந்த வீடியோவில் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வெங்காயம் க்யூப் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நாளாக கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன க்யூப் மாதிரி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூடவே கேப்சிகம் க்யூப்ஸும் சேர்த்துக்கலாம். குடமிளகா உங்களுக்கு கலர் கிடைச்சிதுன்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா பச்சை கலர் குடமிளகா மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 2 பேபிக்கான இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இது கூடவே காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடரும், கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு இதுலேயே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு பேன் எடுத்துக்குங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை இதில் போட்டு நல்லா வதக்கி விட வேண்டியதா. ஒரு 80% அளவுக்கு இதில் நல்லா வதங்கி வரட்டும். வதங்கின பிறகு இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே பேன்லேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் நீங்கள் கொஞ்சமாக ஸ்பைசஸ் சேர்த்துக்கங்க. இதுலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை இதில் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இதுலேயே 2 பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனையெல்லாம் போன பிறகு 2 தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும், தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடணும். இதுலேருந்து நல்லா ஆயில் செப்பரேட்டாக பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்ட பிறகு இதில் கொஞ்சமாக காரத்துக்கு நம்ம ஆல்ரெடி சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டு நல்லா வேணும் அப்படின்னா ஃப்ரெஷ் க்ரீம் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க தயிருக்கு பதில். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இப்போ நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல வெஜிடபிள்ஸ், அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க வச்சோம்னா போதும். ஏற்கனவே காய் எல்லாமே நம்ம வதக்குனதால எல்லாமே ஆல்ரெடி வெந்திருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் இதை பாயில் பண்ணிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் இதை நல்லா கொதிச்சு வந்த பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். இதை மிக்ஸ் பண்ணிட்டு சூடாக சப்பாத்தி, இட்லி, நான், தோசை எல்லாத்துக்கூடயும் சர்வ் பண்ணி பாருங்க. அவ்வளோ ஒரு அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.